மாத்தி ஆக வேணும். அதனால ஒவ்வொருத்தரும் என்ன செய்யுங்க, இந்த மாதிரி கூட்டங்களை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. தொடர் கூட்டங்களின் மூலமாக நம்முடைய பிசினஸை நம்ம பெருசாக்கிட்டு இருக்கோம். யாரெல்லாம் தொடர்ந்து கூட்டங்களுக்கு வராங்களோ, அவங்க மூலமா தான் பிசினஸ் நமக்கு பெருசா வந்துட்டு இருக்குது. யாரெல்லாம் கூட்டத்தை நிராகரிக்கிறாங்களோ, அவங்க எல்லாம் ரிவர்ஸ்ல தான் போயிட்டு இருக்காங்க. அதனால ஏன்னா டச் இல்ல அவங்களுக்கு. ப்ராடக்ட் டச் இல்ல, பிசினஸ் டச் இல்ல, இன்னும் யாரோட டச் இல்ல. அதனால இப்ப நமக்கு அவங்க பொருளை பத்தியே தெரியாது, மார்க்கெட்டிங்கும் தெரியாது, பிளானும் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அர்த்தம்? தெரியாத ஒரு பிசினஸ தெரியாமயே பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு கோணத்துல போயிட்டு இருக்காங்க. கண்ணு தெரியாத ஒரு ஆளு இன்னொரு ஆளுக்கு எப்படி வெளிச்சம் காட்ட முடியும்? அதனால கண்ணு தெரியாதவங்க யாருன்னு கேட்டா, இந்த பிசினஸ் சரியா புரியாதவங்களுக்கு அது தெரியல. அதனால தெரியாதவங்க கத்துக்கணும், தெரிஞ்சவங்க சொல்லிக் கொடுக்கணும். லேர்னிங் தெரியாதவங்களுக்கு, டீச்சிங் தெரிஞ்சவங்களுக்கு. அதனால இன்னைக்கு டீச்சிங்க்கு வந்திருக்காங்க நம்ம கலைவாணி மேடம். நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க. பலத்த கரவாசோட நான் கலைவாணி வந்து வெல்கம் பண்றேன். வெல்கம் கலைவாணி மேடம். ப்ளீஸ் ஸ்டார்ட் யுவர் செஷன். ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்மா. சரிங்க சார், தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த கூட்டத்துல பேச வாய்ப்பளித்த எம்ரால்டு சாருக்கு நன்றி. இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹல்தி அண்ட் சந்தன் சோப்பு பத்தி பேசுறேன். பாத்தீங்கன்னா நான் நீம் சோப்பு பத்தி பேசின போது வந்து நிறைய விளக்கம் கொடுத்துருக்கேன் இந்த இன்கிரீடியன்ஸ் பத்தி எல்லாம். நான் மறுபடியும் அந்த இன்கிரீடியன்ஸ் பத்தி எல்லாம் விளக்கமா மறுபடியும் சொல்றேன். ஏன்னா நம்ம வந்து மறந்துடுவோம். அடிக்கடி கேட்கும்போது நம்மளுக்கு வந்து அது நல்ல மனசுல பதிஞ்சிரும். நம்ம மத்தவங்க கிட்ட பேசும்போது கூட நம்மளோட சோப்பு பத்தி எல்லாம் நீம் சோப் ஆகட்டும், இந்த ஹல்தி அண்ட் சந்தன் சோப் ஆகட்டும், நம்ம எந்த சோப்பை பத்தி வேணாலும் நம்ம வந்து தெளிவா நம்மளால பேச முடியும். அவங்க ஏதாவது கேள்வி கேட்டா கூட நம்மளால அதுக்கு கரெக்டா நம்மளால பதில் சொல்ல முடியும். ஸோ நம்ம வந்து பயப்படாம ஒவ்வொரு பொருளை பத்தியும் நம்ம வந்து டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து எந்த பயமுமே இருக்காது. யார் என்ன கேள்வி கேட்டாலும் நம்மளால கரெக்டா பதில் சொல்ல முடியும். அப்போ வந்து நம்ம ப்ராடக்டை பத்தி நல்லா தெரிஞ்சிட்டோம்னா நம்மளுடைய சேல்ஸும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இன்னைக்கு வந்து நம்ம அந்த ஹல்தி அண்ட் சந்தன் சோப் பத்தி தான் பேசுறேன். பாத்தீங்கன்னா இது வந்து 100% வந்து நேச்சுரல் வெஜிடபிள் ஆயில்ல செஞ்ச சோப்பு தான். இது வந்து நம்ம வந்து இதை போட்டு குளிக்கும் போது நம்ம தோல்ல இருக்கிற அழுக்கு வந்து நல்லா போயிடும். இது வந்து நம்மளுடைய தோல்ல உள்ள துவாரங்கள்ல இருக்கிற அழுக்கையும் வந்து இது எடுத்துரும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அழுக்கெல்லாம் எடுத்து நம்மளுக்கு வந்து தோலை வந்து நல்ல பளபளப்பும் கொடுக்கும் நம்ம தோலுக்கு. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 76% டிஎஃப்எம் இருக்குது. நான் இந்த நீம் சோப் பத்தி சொல்லும் போதே சொன்னேன் டிஎஃப்எம்னா என்ன, எல்லாரும் டிஎஃப்எம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் சொல்றேன். ஸோ நம்மளுக்கு வந்து அதைய ரீகால் பண்ற மாதிரியும் இருக்கும். அப்ப இந்த ஹல்தி அண்ட் சந்தன் சோப்ல வந்து பாத்தீங்கன்னா 76% டிஎஃப்எம் இருக்குது. டிஎஃப்எம்னா டோட்டல் ஃபேட்டி மேட்ரு. இது வந்து நல்ல நுரை கொடுக்கும். அதாவது இப்ப நம்ம வந்து வெளியே முதல்ல நம்ம ஆர்சிஎம் தெரியாத போது வந்து வெளியே நம்ம சோப்பு பயன்படுத்தியிருக்கோம். நிறைய மார்க்கெட்ல நிறைய சோப் இருக்கு. சில பேர் வந்து நல்ல தரமான சோப்பு டிஎஃப்எம் பார்த்து வாங்குவாங்க. சில பேர் வந்து அந்த டிஎஃப்எம் நாலேஜ் இல்லாதவங்க ஏதோ டாக்டர் சொல்ற சோப்பு இல்லாட்டினா அவங்களுக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அந்த சோப்பு வாங்குவாங்க. இந்த டிஎஃப்எம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நானே வந்து இந்த நாலேஜ் தெரியாத போது வந்து அதாவது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த டிஎஃப்எம் பத்தி எல்லாம் தெரியாது. அப்ப நானே வந்து அதெல்லாம் பார்க்காம நம்ம பாத்தீங்கன்னா ஹமாம இல்ல சிந்தால் வந்து நிறைய வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 23 வருஷம்லாம் சிந்தால் யூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம ஆர்சிஎம்க்கு வரக்கு முன்னாடி. அது வந்து சிந்தால் சோப் வந்து டாக்டர் நல்ல சோப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என் ஹஸ்பண்டும் சிந்தால் சோப் வந்து நல்ல சோப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஸோ நான் வந்து அந்த டிஎஃப்எம் எல்லாம் நான் வந்து பார்த்ததே கிடையாது.
இப்ப நம்ம ஆர்சிஎம்ல வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு, அதாவது டிஎஃப்எம் உடைய நாலேஜ் தெரியும் கொஞ்சம் முதல்ல ஆர்சிஎம்க்கு வரக்கு முன்னாடி. ஆனாலும் வந்து வேலைக்கு போற பிஸில எல்லாம் வந்துட்டு அந்த டிஎஃப்எம் எல்லாம் நான் பார்த்துட்டே இருக்க மாட்டேன். ஏதோ காலையில குளிச்சோம், ஆபீஸ்க்கு கிளம்பி போனேன் அப்படின்னு இருக்கும். ஆனா இப்ப வந்து ஆர்சிஎம்ல வந்தனால வந்து நான் ரொம்ப டிஎஃப்எம் வந்து நான் வந்து நல்லா பார்க்குறேன். அதை வந்து நான் மத்தவங்களுக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து டிஎஃப்எம் பார்த்து வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சோப்ல வந்து 76% டிஎஃப்எம் இருக்கு. அதாவது கிரேட் 1 சோப்பு அப்படின்னா 76% கண்டிப்பா இருக்கணும் டிஎஃப்எம். அப்ப அந்த ஃபேட்டி மேட்டர்னா அது வந்து கொழுப்பு. அதாவது நிறைய கொழுப்பு இருக்கு, பர்சன்டேஜ் அதிகமா இருந்துச்சுன்னா அது வந்து நல்ல சோப்பு சரிங்களா? அப்ப அது வந்து ஒரு நல்ல ஒரு நுர கொடுக்கும், கிரீம் மாதிரியான நுர கொடுக்கும். ஆனா இதே டிஎஃப்எம் கம்மியா இருக்கிற சோப்பு நம்ம யூஸ் பண்ணோம்னா பாத்தீங்கன்னா நுர தான் வரும். பாத்தீங்கன்னா மொட்டையா நிறைய நுர வரும். ஆனா அது கிரீம் மாதிரி வலுவலுப்பான நுர இருக்காது, சும்மா நுர வரும். அதுதான் வந்து அந்த டிஎஃப்எம் கம்மியா இருக்கிற சோப்ல அப்படிதான் இருக்கும். ஆனா அந்த 76% எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த நுர வந்து நல்ல வலுவலுப்பா இருக்கும். அது வந்து நல்லா இருக்கும் நம்ம தோலுக்கு. வந்து ஒரு நல்ல நுரைய கொடுத்து நல்லா இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிரேட் 2 சோப்பு அப்படின்னா 70% டிஎஃப்எம் இருக்கிறது கிரேட் 2. அப்புறம் 60%னா கிரேட் 3. அப்ப வந்து நம்ம எப்பவுமே கிரேட் 1 பார்த்து வாங்கிட்டோம்னா எந்த பொருள் ஆகட்டும், மளிகை சாமான் ஆகட்டும், எதுனாலும் நம்ம வந்து கிரேடு நல்ல குவாலிட்டி இருக்கிற பொருள்களை வாங்கும்போது அந்த பொருள்கள் நல்லா இருக்கும். இப்ப நம்ம ஆர்சிஎம்ல வந்து மளிகை பொருள் ஆகட்டும், எல்லா பொருளுமே வந்து நல்ல குவாலிட்டியில நம்ம பொருளை வந்து அடிச்சுக்கவே முடியாது. அந்த மாதிரி நல்ல குவாலிட்டி தான் நம்ம ஆர்சிஎம்ல எல்லா பொருள்களும் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த சோப் வந்து நம்ம முகத்துக்கும் போடலாம். நம்ம ஹல்தி அண்ட் சந்தன் சோப் வந்து நம்ம முகத்துக்கும் போடலாம், உடம்புக்கும் போட்டுக்கலாம். இதுல வந்து இயற்கையான பொருள்கள் இருக்கு. ஹல்தினா மஞ்சள். இது வந்து மஞ்சளுக்கு வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி மைக்ரோபியல், அப்புறம் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தன்மைகள் இருக்குது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அப்படின்னா இன்ஃப்ளமேஷன்னா வீக்கம். இப்போ நம்ம உடம்புல ஏதாவது வீக்கம் இருக்கு, வீக்கம் இருந்தா நம்மளுக்கு அதாவது வலி உள்ள வீக்கம் இருக்கும் பாத்தீங்கன்னா, ஏதாவது அடிபட்டு இல்லாட்டினா ஏதாவது நுண்கிருமிகள் நம்ம உடம்புல வந்து ஏதாவது நுண்கிருமிகள் வந்து தாக்குனா அங்க வந்து நம்மளுக்கு வீக்கம் இருக்கும். நுண்கிருமிகள் அப்படிங்கிற போது பாக்டீரியா, வந்து பாத்தீங்கன்னா இந்த இது பங்கஸ், பூஞ்சான்கள், அதெல்லாம் வந்து இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கையில கால்ல வந்து எங்காவது வீக்கம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து மஞ்சளை வந்து கொஞ்சம் தண்ணியில குழைச்சு நம்ம அந்த வீக்கத்து மேல போடும்போது அந்த வீக்கத்தை வந்து எடுத்துரும். அப்ப மஞ்சளுக்கு வந்து அந்த வீக்கத்தை எடுக்கிற தன்மை இருக்கு, அப்புறம் கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை இருக்கு. அதே சமயம் நம்மளுடைய செல்களை வந்து பாதுகாக்கிற தன்மையும் இருக்கு மஞ்சளுக்கு. அப்ப நம்ம செல்கள்ல வந்து ஏதாவது டேமேஜ் ஆயிருந்தாலோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து சரி பண்ணிரும். அப்புறம் வந்து சந்தனம். சந்தனம் வந்து அதுவும் ஒரு நல்ல பொருள். அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு வந்து சந்தனம் ரொம்ப நல்லது. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஹல்தி சந்தன் சோப்பை வந்து நம்ம வெயில் காலத்துல நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த வேர்க்குருவெல்லாம் வரும் வெயில்ல நம்ம போகும்போது, ஃபீல்டுக்கெல்லாம் போகும்போது நம்மளுக்கு வந்து கண்டிப்பா வேர்க்குரு வரும். அப்ப அந்த வேர்க்குரு வர சமயத்துல இந்த சம்மர்ல வந்து நம்ம இந்த ஹல்தி அண்ட் சந்தன் சோப் வந்து நம்ம நிறைய பயன்படுத்தலாம். அப்ப அந்த வேர்க்குருவை கட்டுப்படுத்துற தன்மை வந்து நம்மளுடைய இந்த ஹல்தி அண்ட் சந்தன் சோப்புக்கு இருக்கு. சந்தனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாவே வந்து நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய இது. அது வந்து வெளியே மார்க்கெட்ல கிடைக்கிற அந்த சந்தன பவுடர் எல்லாம் நம்ம வாங்கக்கூடாது. நம்ம வந்து சந்தன கல்லும் அந்த சந்தன கட்டையும் கிடைச்சதுன்னா அதை வந்து நம்ம
கல்லுல அந்த சந்தனக்கட்டைய உரசி அந்த சந்தனத்தை நம்ம எடுத்து பயன்படுத்தணும். இப்ப நம்ம வேர்க்குரு எல்லாம் வந்துச்சுன்னா அந்த சந்தனத்தை நம்ம போட்டோம்னா தான் ஒரே நாள்ல வேர்க்குரு வந்து சரியாயிரும். ஏன்னா எங்க வீட்ல வந்து அந்த சந்தன கல்லும் கட்டையும் இருக்கு. நான் வந்து இந்த வெயில் காலத்துல வேர்க்குரு வந்துருச்சு அப்படின்னா நான் வந்து உடனே அந்த சந்தனத்தை உரசி நான் போடுவேன். போட்டா பாத்தீங்கன்னா ஒரு நாள் 2 நாள்லயே வந்து அந்த வேர்க்குரு எல்லாம் போய் நார்மலான தோல் மாதிரி ஆயிடும். அப்ப அந்த சந்தனத்துக்கு வந்து அவ்வளோ குளிர்ச்சியும் தரும். அதே சமயம் நம்ம செல்ஸ்க்கு டேமேஜ் ஆச்சுன்னா அதை வந்து புதுப்பிக்கும். அப்புறம் வந்து நல்ல ஊட்டம் கொடுக்கும். சந்தனம் வந்து நம்ம தோலுக்கு வந்து நல்ல ஊட்டம் கொடுக்கும். அதே சமயம் நம்ம தோலை வந்து நல்ல பளபளப்பாவும் வச்சுக்கும். அப்ப நம்மளுடைய இந்த ஈனா ஹல்தி அண்ட் சந்தன் சோப்பு நம்ம தினம் பயன்படுத்திட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு அதாவது வெண்மையான தோலும் கிடைக்கும். இப்ப வந்து கொஞ்சம் கருப்பா இருக்கிறவங்க டெய்லி இந்த சோப்பை பயன்படுத்தும் போது அந்த கருப்பு தன்மை வந்து கொஞ்சம் மாறும். அதாவது ரொம்ப கருப்பா இருக்காங்கன்னா அவங்க வந்து மாநிறமா ஆகலாம். மாநிறமா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வெண்மை நிற தோல் தரதுக்கு நம்மளுடைய சோப்பு இந்த ஹல்தி அண்ட் சந்தன் சோப்பு வந்து நல்ல உபயோகமா இருக்கும். அப்ப நம்மளுக்கு வந்து ஒரு ஃபேரட் ஸ்கின் கொடுக்கும், ஃபேரட் டோன் கொடுக்கும். அதே சமயம் நம்ம தோலை வந்து இளமையாவும் வச்சுக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்கிரீடியன்ட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா யூஸ்வலா நம்ம சோப்புகள்ல வந்து காமனா இந்த சோடியம் பாமேட்டு, சோடியம் கெர்னலேட் இதெல்லாம் இருக்கு. பாத்தீங்கன்னா அக்வா இருக்கு, மெக்னீசியம் சல்ஃபேட் இருக்கு, கிளிசரின் இருக்குது, அப்புறம் வந்து பெர்ஃப்யூம் இருக்கு, சோடியம் குளோரைடு இருக்கு, அப்புறம் எத்திட்ரோனிக் ஆசிட் இருக்குது, அப்புறம் டைசோடியம் அதாவது EDTA அது இருக்கு, அப்புறம் வந்து சோடியம் சிலிக்கேட் இருக்குது, அப்புறம் டைட்டானியம் டை ஆக்சைடு இருக்குது, அப்புறம் ஹல்தி எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு, அப்புறம் பியூட்டிலேட்டட் ஹைட்ராக்சிடோலின் இருக்கு, அப்புறம் கலர் பாத்தீங்கன்னா CIPR 170 இருக்கு, CI 47000 இருக்கு, CI 26100 இருக்கு, CI 665 இருக்கு, அப்புறம் வந்து CI 11680 இருக்கு. இப்ப இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சோப்ல வந்துட்டு பாருங்க, நம்ம சோப்போடைய கவர்லயே இருக்கு. கவர்லயே இன்கிரீடியன்ட்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்ப நான் சொன்னது எல்லாமே நம்மளுடைய கவரோடைய இன்கிரீடியன்ட்ஸ்ல இருக்குது. இப்ப வந்து சோடியம் பாமேட் வந்து பாத்தீங்கன்னா அது சோடியம் உப்பு. இது பாமாயில் கொழுப்புல இருந்து இயற்கை முறையில நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது. அப்புறம் வந்து சோடியம் பாம் கெர்னலேட் வந்து இதுவும் பாமாயில் கொழுப்புல இருந்து கிடைக்கக்கூடியது. இதுவும் சோடியம் உப்பு தான். இது வந்து ஒரு இயற்கை முறையில நம்மளுக்கு சுத்தம் செய்யறதுக்கு இந்த உப்பு வந்து பயன் கொடுக்கும். அப்புறம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சில பேர்த்துக்கு தோல் ரொம்ப மிருதுவா இருக்கும், சென்சிட்டிவ் ஸ்கின் சொல்லுவாங்க, மிருதுவா இருக்கும். அப்ப அவங்களுக்கு வந்து இந்த சோடியம் பாம் கெர்னலேட் வந்து அந்த மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு கூட ஒன்றும் செய்யாது. அந்த தோலையும் பாதுகாத்து அரிப்பெல்லாம் வராம இது வந்து இந்த சோடியம் பாம் கெர்னலேட் வந்து நம்மளுக்கு உதவி செய்யுது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அக்வான்றது வந்து தண்ணி, அப்புறம் வந்து மெக்னீசியம் சல்ஃபேட்டு இந்த பொருள் இருக்கு. இது எல்லாமே இயற்கையானது தான். அப்புறம் கிளிசரின் இருக்குது, அப்புறம் வந்து பெர்ஃப்யூம் வந்து வாசனை பொருள். கிளிசரின் வந்து எல்லாத்துக்குமே தெரியும், இது வந்து நம்மளுக்கு நல்ல ஈரத்தன்மை கொடுக்கக்கூடியது. அப்புறம் வந்து சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல யூஸ் பண்ற சால்ட் தான், டேபிள் சால்ட் தான். இது வந்து இந்த உப்பு வந்து நம்ம NaCl சொல்லுவோம். இது இயற்கையா கிடைக்கக்கூடிய உப்பு. இதுல வந்து உடம்புக்கு தேவையான கனிமங்கள் எல்லாமே இந்த உப்புல கிடைக்கும். கனிமங்கள் பாத்தீங்கன்னா கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், அப்புறம் குளோரைடு, அயர்ன், ஜிங்க், மெக்னீசியம், மேங்கனேஸ், செலினியம், அயோடின், குரோமியம், மாலிப்டனம், இதெல்லாமே வந்து இந்த காப்பர், புளோரைடு இதெல்லாமே வந்து மினரல்ஸ், கனிமங்கள்.
மினரல்ஸ் வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தேவை. அதான் நம்ம நியூட்ரி சார்ஜ்ல படிச்சிருக்கோம் இல்லைங்களா? புரோட்டீன், விட்டமின், மினரல்ஸ். அப்ப மினரல்ஸ் வந்து இதெல்லாம் தான் மினரல்ஸ். நான் சொன்னது அந்த கால்சியம், பாஸ்பரஸ் இதெல்லாமே வந்து மினரல்ஸ். இந்த சத்தெல்லாமே வந்து நம்மளுக்கு தேவை நம்ம உடம்புக்கு. அப்ப இந்த சோடியம் குளோரைட்ல நம்மளுக்கு தேவையான கனிமங்கள் இருக்குது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது இன்கிரீடியன்ட் எட்டிட்ரோனிக் ஆசிட்ன்றது இருக்கு. இப்ப இந்த எட்டிட்ரோனிக் ஆசிட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மருந்து, அப்புறம் வந்து சோப்பு, அப்புறம் வந்து இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட், அப்புறம் அழகு சாதன பொருட்கள் இதுல எல்லாம் வந்து இந்த எட்டிட்ரோனிக் ஆசிட் வந்து யூஸ் பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஆர்கானிக்காவும் கிடைக்கும், ஆர்கானிக்காவும் கிடைக்கும், இன்ஆர்கானிக்காவும் கிடைக்கும். இது வந்து 1966ல வந்து வந்து இந்த பொருள் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், இந்த எட்டிட்ரோனிக் ஆசிட வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு 1966ல வந்து காப்புரிமை பேட்டன் ரைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயம் 1977லயும் வந்து மருத்துவ பயன்பாட்டுக்கும் வந்து இந்த எட்டிட்ரோனிக் ஆசிட வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அப்ப இது வந்து ஏன் நம்ம சோப்ல யூஸ் பண்றோம் அப்படின்னா இப்ப வந்து நம்ம உப்பு தண்ணியில குளிக்கிறோம்னு வைங்க, அப்ப வந்து அந்த சோப்பு வந்து இப்ப சோப்புல வந்து கனிமங்கள் இருக்கு இல்லைங்களா? அந்த டேபிள் சால்ட் நம்ம சோடியம் குளோரைட் போடுறதுனால அதுல வந்து கனிமங்கள் இருக்கும், கால்சியம், பாஸ்பரஸ் அந்த மாதிரி எல்லாம். அப்ப அது வந்து உப்பு தண்ணிக்கு வந்து அது என்ன ஆகும்னா நம்ம தோல்ல வந்து வெள்ளை வெள்ளையா படியும். நம்ம என்னதான் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா தண்ணி ஊத்தி நல்லா தேய்ச்சி குளிச்சாலுமே குளிச்சுட்டு வந்து இந்த பாத்தீங்கன்னா உப்பு தண்ணியில குளிச்சோம்னா நம்ம தோல்ல வந்து வெள்ளை வெள்ளையா இருக்கும். அப்ப இந்த வெள்ளை வெள்ளையா நம்ம தோல்ல படியாம இருக்கிறதுக்கு தான் வந்து இந்த எட்டிட்ரோனிக் ஆசிட்ன்றது வந்து யூஸ் பண்றாங்க. அப்ப அந்த வெள்ளை வெள்ளையா இருக்கிறதெல்லாம் போயிரும். இந்த சோப் நம்ம இந்த எட்டிட்ரோனிக் ஆசிட் வந்து போக்க வச்சிரும். அதே சமயம் வந்து இந்த சோப்பு வந்து கெட்டி ஆகறதுக்கும் வந்து இந்த எட்டிட்ரோனிக் ஆசிட் வந்து யூஸ் பண்றாங்க. அப்ப நம்ம சோப்பையெல்லாம் வந்து நம்ம வெயில்ல வைக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு ட்ரையான கூலான பிளேஸ்ல தான் வந்து நம்ம சோப்பை வைக்கணும். வெயில்ல எல்லாம் நம்ம சோப்பையெல்லாம் சோப்பையோ இல்ல வந்து அழகு சாதன பொருட்களையோ நம்ம வந்து வெயில்ல வைக்கக்கூடாது. சன்லைட் படுற மாதிரி நம்ம வைக்கக்கூடாது. அப்போ இந்த எட்டிட்ரோனிக் ஆசிட் வந்து அதுக்கு தான் யூஸ் பண்றாங்க. சரிங்களா? அப்புறம் வந்து சோடியம் சிலிகேட். இப்போ சோடியம் சிலிகேட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கலர் இல்லை, அதுக்கு கலர் இல்லை, அதுக்கு வந்து வாசனை இல்லை. அப்ப இத வந்து நம்ம அழகு சாதன பொருட்கள் எல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க. எதுக்குன்னா வந்து அந்த ரொம்ப நாள் நீடிச்சிருக்கிறதுக்காக. இப்ப அந்த சோப் ஆகட்டும், கிரீம் ஆகட்டும், லோஷன் ஆகட்டும், ரொம்ப நாள் நீடிச்சு இருக்கிறதுக்கு, அதாவது கெடாம இருக்கிறதுக்கு இந்த சோடியம் சிலிகேட் வந்து போடுறாங்க. அப்ப வந்து சோப்பு நல்லா கெட்டியாவும் நிறைய நாட்களுக்கும் அது வரும். அப்ப அந்த சோப்போட கலர் ஆகட்டும், அப்புறம் வந்து அந்த வாசனை, சோப்போடைய வாசனையும் போகாம இருக்கிறதுக்கு இந்த சோடியம் சிலிகேட் வந்து அது சோப்ல சேர்க்கிறாங்க. அதே சமயம் வந்து நல்ல நுர வர்றதுக்கும் நல்ல சுத்தப்படுத்துறதுக்கும் நம்ம தோலை நல்லா சுத்தப்படுத்துறதுக்கும் இந்த சோடியம் சிலிகேட் வந்து நம்மளுக்கு நல்ல உபயோகமாகுது. அப்புறம் வந்து இந்த டைட்டானியம் டை ஆக்சைடு இருக்குது. இதுவும் இது வரைக்கும் நம்ம இது சோப்லயோ இல்ல காஸ்மெட்டிக்லயோ வரல. பாத்தீங்கன்னா இது வந்து இயற்கையாவே நம்மளுக்கு வந்து இது இருக்கும் இந்த டைட்டானியம் டை ஆக்சைடு. பாத்தீங்கன்னா இது வந்து மண்ணுல இருக்கும், அப்புறம் வந்து கனிமங்கள்ல இருக்கும், அப்புறம் வந்து தூசிகள்ல இருக்கும். அப்ப இது வந்து இயற்கையா இருக்கக்கூடிய பொருள் தான் இந்த டைட்டானியம் டை ஆக்சைடு. இது வந்து என்னன்னா இப்ப நம்மளுக்கு ஏதாவது இந்த வெயில்னால நம்ம தோல் வந்து சிவப்பாயிருச்சுனாலோ இல்ல பிப் எடுக்குது அந்த மாதிரி, அதாவது ரொம்ப நேரம் நம்ம வெயில்ல போனோம்னா, அதுவும் வெயில் காலத்துல நம்ம
ரொம்ப நேரம் வெயில்ல அலையும் போது நம்மளுக்கு வந்து கண்டிப்பா அந்த தோல் வந்து எரிச்சல் வரும். அதாவது இந்த மென்மையான தோலு, சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்களுக்கு வந்து கண்டிப்பா தோல் வந்து செவந்துரும். அப்புறம் வந்து அரிக்கும். அந்த வெயில் தாங்க முடியாம பிக்கும். அப்ப இந்த டைட்டானியம் டை ஆக்சைடு வந்து அந்த சன் பர்ன் அந்த வெயில்னால நம்மளுக்கு வந்த சிவப்பு, அந்த அரிப்பு வந்து எல்லாம் போயிரும். இந்த டைட்டானியம் டை ஆக்சைடு வந்து போக வச்சுரும். அப்ப அதனால தான் நம்ம வந்து வெயில் காலத்துல நம்மளுடைய ஹல்தி சந்தன் சோப் வந்து உபயோகப்படுத்தலாம். அப்ப வந்து நம்மள வந்து அந்த யூவி ரேஸ்ல இருந்தும் வந்து இந்த டைட்டானியம் டை ஆக்சைடு வந்து நம்மள பாதுகாக்கும். யூவிஏ ரேஸ், யூவிபி ரேஸ்ல இருந்து நம்மள வந்து பாதுகாக்கும். அப்ப இவ்ளோ நன்மைகள் இருக்கிற நம்மளுடைய ஹல்தி சந்தன் சோப் வந்து எல்லாருமே பயன்படுத்தலாம். பார்த்தீங்கன்னா, இதுலயே போட்டிருக்கு ரெஜுவினேட்டிங் சோப் அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அ ஹெல்த்தி அண்ட் ஃபேர் ஸ்கின் நம்மளுடைய கவர்ல பாருங்க. பார்த்திருப்பீங்க. இதுவரைக்கும் பார்க்காதவங்க எடுத்து பாருங்க. பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தி அண்ட் ஃபேர் ஸ்கின் ஹெல்த்தி அண்ட் ஃபேர் ஸ்கின் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ வந்து நம்ம சில பேர் வந்து நான் கொஞ்சம் கலர் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய ஹல்தி அண்ட் சந்தன் சோப் வந்து ரெகுலரா யூஸ் பண்ணலாம். அப்ப கொஞ்சம் வந்து கலர் குடுக்கும். கொஞ்சம் வெண்மை நிறம் குடுக்கும். அப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சோப் வந்து எம்ஆர்பி ரூ. 42. அப்ப அ இயற்கையா சந்தன சோப் வந்து மார்க்கெட்ல நெறையா கிடைக்குது. பார்த்தீங்கன்னா, தாத்ரி சாண்டல் சோப் வந்து ₹175 ஆகுது. அப்புறம் வந்து அ ஓ ஃபார் யூ அப்படின்னு ஒரு இது. அதுவும் நேச்சுரல் கம்பெனி. அதுவும் 100% நேச்சுரல்ன்னு போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, அது ரூ. 425. ஒரு சோப்பு வந்து ரூ. 425. அப்புறம் கிருஷ்ணாஸ் ஹேண்ட்மேட் சாண்டல் சோப். அ அது வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 350. ஒரு சோப்பு 100 கிராம் ரூ. 350. அப்புறம் வந்து காதி நேச்சுரல் சோப்பு. அது வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 220. அப்ப சோப்பு விலையெல்லாம் கேட்டாலே நம்ம இவ்ளோ விலையா அப்படின்னு சொல்லி நினைப்போம். பாருங்க நம்ம சோப் வந்து ரூ. 42 தான். ஆனா வந்து மத்த சோப்பெல்லாம் வந்து ரூ. 175க்கு மேல தான் இருக்கு. 175, 425, 350, 220 அப்படின்னு சொல்லிட்டு சோப்பு விலையெல்லாம் பயங்கரமா இருக்கு. ஸோ நம்ம சோப்பு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டா இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதுவும் இந்த கோடை காலத்துக்கு வந்து நல்ல உகந்த சோப் வந்து நம்ம ஹல்தி அண்ட் சந்தன் சோப்பு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து நம்ம ரோஸ் க்ளோ அப் பத்தி சொல்றேன். அ ஏன்னா இன்னும் டைம் இருக்கு. அதனால ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் நம்ம இத பத்தியும் பேசலாம். கீசோல் க்ளோ அப் ரோஸ் டிலைட். எல்லாத்துக்கும் நெறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சில ஜென்ட்ஸுக்கு மட்டும் தெரியாம இருக்கலாம். புதுசா வரவங்களுக்கு. பார்த்தீங்கன்னா, இந்த ரோஸ் க்ளோ அப் பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த ரோஸ்லயும் பூக்கள்ல இருந்தும் எடுக்கக்கூடியது தான் நம்ம வந்து இந்த நம்ம க்ளோ அப் ரோஸ் டிலைட்டு. இது வந்து ஒரு பெஸ்ட் வாட்டர்ன்னு சொல்லலாம். இதுல வந்து நெறைய தன்மைகள் இருக்கு. இது வந்து நம்மள தோல வந்து நல்லா கிளீன் பண்ணும். அப்புறம் வந்து நல்லா டோன் பண்ணி குடுக்கும். அப்புறம் வந்துட்டு இது வந்து இதுலயும் வந்து ஆன்டி ஆக்ஸிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. ஆன்டி ஆக்ஸிடென்ட்னா அந்த டேமேஜ் ஆயிருந்ததுன்னா, அத வந்து சரி செஞ்சு புதுப்பிச்சு தரும். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரினா நான் சொன்னேன் இல்லைங்களா? வீக்கம். எங்காவது வீக்கம் இருக்கு. இப்போ நம்ம முகத்திலேயே வந்து இந்த தலைக்கு குளிச்சா நீர் இறங்கிட்டு வீங்கும் நம்மளுக்கு இந்த தாடையில, இந்த மாரி காது கிட்டயெல்லாம் நம்மளுக்கு வந்து நீர் இறங்குச்சுன்னா வீக்கம் வரும். நம்ம அப்ப அந்த வீக்கம் வந்த சமயத்துல நம்மளுடைய இந்த ரோஸ் க்ளோ வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா, அந்த வீக்கம் எடுக்கும். அப்ப வந்து அதுதான் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம ரோஸ் க்ளோ அப்புக்கும் இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு முகத்துல பிளாக் மார்க்ஸ் கரும்புள்ளிகள் இருந்துச்சுன்னா, அந்த கரும்புள்ளிகளையும் நம்ம க்ளோ அப் எடுத்துரும். அதே சமயம் இது வந்து நல்ல ஈரத்தன்மை குடுக்கும். அப்ப நம்ம வந்து ஒரு நாளைக்கு 4 தடவ, 5 தடவ கூட நம்ம க்ளோ அப் யூஸ் பண்ணலாம். அப்ப க்ளோ அப் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா,
நம்மளுக்கு வயசானாலும் வந்து இளமையான தோற்றத்தை கொடுக்கும். பாத்தீங்கன்னா என்னை கூட ஒருத்தங்க சொன்னாங்க, உங்க வயசு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து எனக்கு 52 வயசு ஆச்சு அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு 52 வயசு ஆயிடுச்சா? ஆனா உங்கள பார்த்தா 40 வயசு 45 வயசு மாரி தான் தெரியுது. 40 வயசு மாரி தான் தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, தினம் வந்து நம்ம க்ளோ அப் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா, வெளிய போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ரோஸ் க்ளோ வந்து கண்ணுலருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் வச்சுட்டு, கண்ண மூடிட்டு இத வந்து ஸ்ப்ரே பண்ணிக்குவேன். ஸ்ப்ரே பண்ணிட்டு நம்மளுடைய ஏன்னா வெயில்ல போறனால நம்மளுடைய அட்லீஸ்ட் அந்த நம்மளுடைய ஆலுவிரா கிரீம் மல்டிபர்பஸ் கிரீம வந்து நம்ம போட்டுக்கலாம். இத போட்டுட்டு இது நம்ம அப்பதான் குளிச்சிருந்தோம், முகம் கழுவணும் அப்படின்னா, ஸ்ப்ரே பண்ணி சும்மா டேப் பண்ணிக்கலாம். இல்ல குளிச்சு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, இல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணி கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம இந்த க்ளோ அப் ஸ்ப்ரே பண்ணிட்டு, நம்மளுடைய மேக்கப் ரிமூவர் வைப்ஸ் இல்லாட்டினா ஒரு நல்ல காட்டன் கிளாத்து, இல்லாட்டினா காட்டனு அத எடுத்து நம்ம வந்து நல்லா தொடச்சு எடுத்துக்கலாம். தொடச்சு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அழுக்கு எடுக்கும். அ நல்லா எண்ணெய் அழுக்கெல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்துரும். அதுக்கப்புறம் நம்மளுடைய மல்டி பர்ப்பஸ் கிரீம போட்டுக்கலாம். அதுக்கு மேல நம்ம பவுடர் போடலாம். இல்லாட்டின்னா, சில பேர் இந்த பிபி ஃபவுண்டேஷன் கிரீம் போடலாம். வெயில் காலத்துக்கெல்லாம் நம்ம ஃபவுண்டேஷன் கிரீம் போடலாம். இல்ல எஸ்பிஎஃப் சியோ சியோனா எஸ்பிஎஃப் கிரீம் இருக்கு. அது போட்டுக்கலாம். அந்த மாரி யோமினி கிரீம் கூட இருக்கு. அதையும் போடலாம். எது வேணாலும் நம்ம கிரீம்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஃப்ரெஷ் அண்ட் ஷைன் கிரீம் கூட நல்லா இருக்கு. அது வேணாலும் போடலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நம்ம டால்கம் பவுடர் போடலாம். ம். இல்ல ஒரு ஃபங்ஷனுக்கு போறீங்கன்னா, டால்கம் பவுடருக்கு மேல நம்ம காம்பாக்ட் பவுடர் போட்டுக்கலாம். ஸோ நம்ம மேக்கப்க்கு முன்னாடி நம்ம கண்டிப்பா நம்மளுடைய ரோஸ் க்ளோ அப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம முகத்துல வந்து ஏதோ ஆ ஏதாவது பட்டுருச்சு அப்டின்னா, நம்மளுக்கு வந்து அரிப்பு வந்துச்சுன்னு வைங்க. ஆ அரிப்பு வந்துச்சுன்னா, நம்ம வந்து இது ஸ்ப்ரே பண்ணி நம்ம வந்து தொடச்சுக்கலாம். அப்போ இந்த ரோஸ் வாட்டர்ல வந்து இவ்ளோ நெறைய நன்மைகள் இருக்கு. இப்ப நம்ம ரோஸ் குளோப்ல வந்து லாக்டிக் ஆசிட் இருக்குது. ம் அப்புறம் இதுல வந்து ஆக்ஸிஜன் இருக்கு. அ அப்ப ஏன்னா லாக்டிக் ஆசிட்ல வந்து ஆக்ஸிஜன் இருக்கும். ஸோ வந்து இது நம்மளுக்கு நெறைய நன்மைகள் குடுக்குது. இது வந்து கெமிக்கல் கிடையாது. ஃபுல்லா நம்மளுடைய ரோஸும், அ மத்த பூக்கள்ல இருந்து எடுத்திருக்கிற எக்ஸ்ட்ராக்ட் தான். இது வந்து அ நம்மளுக்கு வந்து நல்லா டோன் பண்ணி குடுத்து, நம்ம தோல வந்து நல்லா மிருதுவா வச்சுக்கும். சாஃப்ட்டா வச்சுக்கும். அப்ப நம்ம ரோஸ் க்ளோ அப் வந்து சிடிஎம் சிடிஎம் சொல்றதுக்கு இது நல்லா யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். சிடிஎம்னா கிளென்சிங். கிளென்சிங், டோனிங் அண்ட் மாய்ஸ்சரைசிங். சினா கிளென்சிங் கிளீன் பண்றதுக்கு. டீனா டோனிங். டோனிங்னா நம்ம தோல வந்து ம் அதுக்கு ஊட்டம் ஊட்டம் குடுத்து, நல்ல ஒரு ஹை குவாலிட்டி ஸ்கின்னா நம்மளுக்கு காமிக்கும். அ குடுக்கும். அதான் டோனிங். அப்புறம் வந்து மாய்ஸ்சரைசிங். சிடிஎம். வந்து மாய்ஸ்சரைசிங். மாய்ஸ்சரைசிங்னா நம்மளுக்கு வந்து ஈரப்பதம் குடுக்கும். இப்ப வந்து நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல. அ அ நான் வந்து எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேங்க. நான் மேக்கப்பே பண்ண மாட்டேன். அப்படி இப்படின்னு சொல்றவங்க. அவங்க ஸ்கின் பாருங்க, ஒரு பொலிவு இல்லாம ஒரு டல்லா இருக்கும். ஸ்கின்ல வந்து ஒரு அ தின்னா இருக்கும். ஸ்கின் வந்து தின்னா இருக்கும். அப்புறம் வந்து ஒரு பொலிவு இல்லாம வறண்டு போய் இருக்கும். அப்ப வந்து நம்ம வந்து தோலுக்கும் நம்ம வந்து கொஞ்சம் அக்கறை காட்டணும். கேர் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து இந்த ஃபீல்டுல இருக்கோம். அப்ப வந்து நம்ம நல்லா தான் நம்ம பார்க்கறதுக்கு நல்லா இருந்தா தான், ஓ! இவங்க சொன்னா கரெக்ட்டா இருக்கும். அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்டுக்குவாங்க. ஏன்னா, அ புறத்தோற்றம் வந்து ரொம்ப முக்கியம். இல்லைங்களா? அப்ப வந்து நம்ம ஈரத்தன்மையும் குடுக்கும். அப்ப நம்ம மேக்கப்க்கு முன்னாடியும் இத கண்டிப்பா யூஸ் பண்ணோம். தினமும் நம்ம வந்து ஒரு 4, 5 தடவ யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப வந்து இவ்ளோ நன்மைகள வந்து நம்ம ரோஸ் க்ளோ அப்பும் குடுக்குது. அப்ப யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க.
யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. மேடம் முடிச்சிங்களா மேடம்? முடிச்சிட்டேங்க சார். நம்ம க்ளோ அப் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வெயில்ல நிறைய அலையும் போது அதாவது ஒரு நாளைக்கு நம்ம நிறைய சேல்ஸ் பண்ணணும், இல்ல ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணணும், இல்ல பின் மாத்தணும் அப்படிங்கிற போது நம்ம வந்து ரொம்ப அலைவோம். அப்ப காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அலைஞ்சோன்னு வைங்க. அப்ப சாயந்தரம் ஆகும்போது நம்ம வந்து நம்ம ஃபேஸ் டல் ஆயிரும். அப்ப நம்ம வந்து என்ன செய்யலாம்னா நம்மளுடைய ஹேண்ட்பேக்ல வந்து நம்ம க்ளோ அப் வச்சுக்கிட்டோம்னா அப்ப நம்ம எங்க இருந்தாலும் சரி கண்ணை மட்டும் மூடிட்டு நம்ம அந்த டிஸ்டன்ஸ்ல வச்சு இந்த இந்த ரோஸ் க்ளோ அப் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து உடனே வந்து நம்ம ஃப்ரெஷ் ஆயிடும். நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி. அது மாதிரி கண்ணு எரிச்சல் இருந்தாலும் அதாவது வெயில ரொம்ப நேரம் அலைஞ்சோம்னா நமக்கு கண்ணு கூட கொஞ்சம் எரியுற மாதிரி இருக்கும். அப்ப அந்த சமயத்துல வந்து நம்ம கண்ணுலயும் ஸ்ப்ரே பண்ணலாம். அதாவது கண்ணை மூடிட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா அந்த எரிச்சல் எல்லாம் போகும். அப்ப உடனே நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குது. இதை நான் வந்து யூஸ் பண்ணியும் பார்த்துட்டேன். ஜெயாசியம் குடாசியம் சார். சார் கமரா சார். பிஸியா இருக்காரு நினைக்கிறேன். அருமை மேடம், எக்ஸலண்ட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹால்டிசன் சோப்பு, நம்ம ரோஸ் டிலைட் அருமையா சொல்லியிருந்தீங்க. வந்தவர்களுக்கு வந்து மிக பயனுள்ள தகவல்கள். எப்பயுமே நீங்க வந்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா சார் வரவேற்புல சொன்னாங்க, ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா அது வந்து அக்கு வேற ஆணு வேற, அதுல என்ன கண்டென்ட் இருக்கு, அதோட நன்மைகள் என்ன, எல்லாத்துக்குமே சொல்றீங்க. அதே பார்த்தீங்கன்னா அருமையா இருந்தது. சோப்பு வந்து ரொம்ப அருமையா. அதுக்கப்புறம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ரோஸ் வாட்டர் டிலைட்டை பத்தி பேசினீங்க, மிக அருமையா இருந்துச்சு. சரி மேடம் கேட்டுக்கிட்ட மாதிரி யாருக்காவது டவுட் இருந்தா நீங்க வந்து கேட்கலாம். ஏதாவது டவுட் இருந்தா மேடம் கேட்கலாம். அல்லது கருத்து சொல்ல விரும்புறவங்க நீங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் உங்களை அட்மிட் பண்ணி நீங்க கருத்துக்கள் சொல்லலாம். சரி, யாருக்கும் எந்த கருத்தும் இல்லாதனால நான் உங்களை அத்தனை அட்மிட் பண்றேன். ஜெயாசியம் குடாசியம் சொல்லிட்டு மறுபடியும் நம்ம மேடத்தை மாற்றிட்டு நம்ம விடையை பண்ணலாம். ஜெயாசியம் குடாசியம். ஜெயாசியம் குடாசியம் சார். குடாசியம் கலைவாணி மேடம், வாழ்த்துக்கள் மேடம். வாழ்த்துக்கள். அருமை அம்மா, அருமை. வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். ஓகே சார், ரெண்டு பண்ணிட்டேன் சார். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.